Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி மையங்கள்ல 7783 வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. மாவட்டம் வாரியா வந்து காலி பணியிடங்கள் விவரங்களையும் வந்து என்ன பண்ணிட்டு வராங்கன்னா, அவங்கவங்க சம்பந்தப்பட்ட வெப்சைட்ல வந்து அறிவிச்சிட்டு வராங்க. உங்க மாவட்டத்துல எவ்வளவு காலி பணியிடங்கள் வந்து இருக்கு? இத எப்படி வந்து செக் பண்றது? அதே மாதிரி உங்க மாவட்டத்துல வந்திருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அடிப்படையில எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றது? அப்படிங்கிற ப்ரொசீஜரை இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து அங்கன்வாடி மையங்கள்ல வந்து ஒர்க்கர் அண்ட் ஹெல்பர் அண்ட் மினி ஒர்க்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான காலி பணியிடங்களை வந்து என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டம் வரையும் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு மாவட்டம் வாரியா இருக்கக்கூடிய வெப்சைட் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் லிஸ்ட்டை நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய மாவட்டம் வந்து திண்டுக்கல் மாவட்டமா இருக்கு அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நேர இருக்கக்கூடிய இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வேகன்சிஸ்க்கான லிஸ்ட்டை உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிரஸ் ரிலீஸ் அப்படிங்கிற இந்த டேப்ல கிளிக் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒன் பை ஒன்னா உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல உங்க மாவட்டத்தோட வெப்சைட் என்ஐசி வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல நோட்டீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் டேபை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்டா என்னென்ன ஜாப்லாம் வந்து கலெக்டரேட்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்களோ அந்த ஜாப் எல்லாமே உங்களுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து சோசியல் ஒர்க்கர், சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து ஹையரிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் டேட் எண்ட் டேட்னு சொல்லிட்டு நமக்கு தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து அப்ளிகேஷனை வியூ பண்ணி பார்க்க, அதாவது நோட்டிபிகேஷனை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட அப்ளிகேஷனை வியூ பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து டிஃபரெண்ட் ஆகும். அதனால பக்கத்து மாவட்டத்துக்கு வந்து அவ்வளவு கொடுத்துருக்காங்களே, எங்க மாவட்டத்துக்கு ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்க மாவட்டத்துல வேகன்சிஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல அங்கன்வாடி பணியாளர், அதாவது அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 154 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 3 வேகன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து 78 வேகன்ட் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி 3 விதமா தனித்தனியா நம்மளுக்கு டிஃபரெண்டா கொடுத்துருப்பாங்க. இதுல அங்கன்வாடி உதவியாளருக்கு மட்டும் நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். மீதி இருக்கக்கூடிய அங்கன்வாடி பணியாளர், அதே மாதிரி குறு அங்கன்வாடி பணியாளர் இது ரெண்டுக்குமே வந்து 12th நீங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். கண்டிப்பா உங்களோட ஏஜ் வந்து 35 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். இது வந்து காமன். அதுக்கு மேல கொஞ்சம் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து ஒரு சில ப்ரியாரிட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்கிற முடியும். சரிங்களா? இதான் வந்து அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்கறது வந்து ப்ரோ எந்த அப்ளிகேஷன் எங்க போயிட்டு ப்ரோ டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட்ல வருவீங்க. இதுல அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க அங்கன்வாடி ஒர்க்கருக்கு உண்டான அபிஷியல் ஜிஓவை நீங்க வந்து இந்த இடத்துல வியூ பண்ணி பார்க்க முடியும் உங்களால. அதுக்கு கீழேயே அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அங்கன்வாடி ஒர்க்கருக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்மை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அங்கன்வாடி மினி ஒர்க்கருக்கு உண்டான லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு உண்டான லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கு உண்டான ஃபார்மை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி அதை மேனுவலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதாவது அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்க ஒன் பை ஒன்னா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபில் பண்ணணும். எப்படி வந்து ஃபில் பண்ணணுங்கிறத ஏற்கனவே நம்ம சேனல்ல பிரீஃபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா போயிட்டு வீடியோ வந்து பாருங்க. கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கான லிங்க்குமே முடிஞ்சா மேல ஐ பட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து கொடுத்துறேன். நீங்க எந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கோம் பாருங்க. தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி வேலைவாய்ப்பு விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்வது முதல் தபால் அனுப்புவது வரைன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பார்த்து செக் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். எல்லாமே கிளியரா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த இந்த பிடிஎஃப்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டம் வாரியா இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தோடைய அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க மேல போயிட்டு உங்க மாவட்டத்தை வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சென்னைன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். சென்னைன்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த இடத்துல வந்துச்சு. சென்னையில மட்டுமே கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 16க்கு மேற்பட்ட குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்துல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்க நேர்பை வந்து உங்க வட்டாரத்துல எது இருக்கோ அந்த வட்டாரத்துல இருக்கக்கூடியதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் எதுவுமே வந்து கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஒரு நம்பர் வந்து 2 அப்ளிகேஷன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 2 அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். பட் அப்ளிகேஷன் தனித்தனி அப்ளிகேஷன் நீங்க வந்து செப்பரேட்டா வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ப்ரொசீஜர்.
கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.